World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக திருமதி சத்யா மேம் அவங்களை வெல்கம் பண்றேன். வணக்கம் சத்யா மேம், நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசி? அதிக ரகசியங்களை கொண்ட கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கும்பராசியிலே சந்திரன் ராகு இருக்கிறதுனால சிறப்பா இருக்காது. அதனால தாயோட ஹெல்த்ல ரொம்ப கவனம் தேவை. அதனால அவங்க என்ன வழிபாடு எடுத்துக்கலாம்னா, திங்கட்கிழமை துர்க்கை அம்மனோட வழிபாடு எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு ஒற்றுமைகள் இருக்காது. அதற்கு சிறப்பான வழிபாடு என்ன எடுத்திருக்காங்கன்னா, சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடும் துர்க்கை அம்மன் வழிபாடு எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பாத்துட்டீங்கன்னா விநாயகர் வழிபாடு எடுக்கிறது சிறப்பு. அது எப்படி எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வயதுக்கு உண்டான தெய்வங்கள் போடுறது மிக சிறப்பா இருக்கும். ஆனா கலைத்துறையில மிக ஆர்வமாக இருப்பாங்க. ஹெல்த் விஷயத்துல பாத்துட்டீங்கன்னா அவங்க இயற்கையான உணவுகளை அதிகமா எடுத்துக்கலாம். அதிகம் பேருக்கு தானம் பண்றது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கடினமான உழைப்பினாலதான் இவங்க முன்னேறுவாங்க. அப்புறம் முக்கியமா இவங்களோட ஒற்றுமைக்கு வழிபாடுகள் சொன்னேன். அடுத்தது திருப்புகள்ல பாத்தீங்கன்னா கனைத்து அதிர்க்கும் என ஒரு பாடலை அவங்க பாடிட்டு வந்தாங்கன்னா சிறப்பா இருக்கும். கோயிலுக்கு போக முடியலங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இந்த பாடலை கேட்க செய்யலாம், இல்லாட்டி பாடிட்டு வந்தா நல்லது. திருத்தணி முருகரை வழிபடுறது மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் இவங்களுக்கு கற்பனை திறன் அதிகமா இருக்கும். கலைத்துறையும் கலை ஆர்வமும் அதிகமா இருக்கும். என்ன ஆனா அவங்க ராசியிலே ராகு இருக்கிறங்காட்டி அதிகமா அவங்களுக்கு அந்த விஷயத்த பண்ணி கொடுப்போம். ஆனா ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா அவங்க பேச்சுல கவனம் ரொம்ப தேவை. குடும்பத்துல பேச்சுல அவங்க பேசும்போது கவனமா பேசணும். இன்னொன்னு மேக்சிமம் பாத்தீங்கன்னா இவங்க வாரத்துக்கு ஒரு நாள் மௌனம் விரதம் இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு. முடியல அப்படின்னால கொஞ்சம் ஹவர்ஸ்னால இருந்தாங்கன்னா சிறப்பா இருக்கும். நன்றி. தேங்க்யூ சோ மச் சத்யாக்கா. இதனை தொடர்ந்து பிரபாபதி மேம் நீங்க சொல்லுங்க கும்பராசிக்கு எப்படி இருக்கு? அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும். கும்பராசி பார்த்தீங்கன்னா 2ல சனி பகவான் இருக்காரு, 6ல குரு பகவான் இருக்காரு. உங்களுக்கு பணம் தேவைக்கு அதிகமா வரும். அதே சமயத்துல நீங்க எந்த ஒரு கையெழுத்து போடுறதா இருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு தரத்துக்கு பல தரம் படிச்சு அதை வாசிச்சு நீங்க கையெழுத்து போடுவது சிறப்பு தரும். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போக வேண்டாம். அது ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு அடிக்கடி விளையாட்டா பேசுவீங்க. அது ஒரு சின்ன ஒரு விளையாட்டா பேசுறது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். எக்காரணத்தை கொண்டு அடுத்தவங்க ஃபேமிலியோட விஷயத்த நீங்க பேசி உங்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்திக்க வேண்டாம். அதே மாதிரி உடல் ரீதியாகவும் சரி, அடிவயிறு சம்பந்தப்பட்ட உஷ்ணநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த மாணவர்கள்கிட்ட சின்ன இளம் கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி சின்ன வயசு பசங்க கிட்ட எக்காரணத்தை கொண்டும் இந்த பைக்கு கொடுக்கறது இது மாதிரி தவிர்க்கிறது நல்லது. விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளை நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. அதே பார்த்தீங்கன்னா அந்த பைக் சம்மந்தமா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும், சேஃப்டி இருக்கும். அதே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கடனே எங்களுக்கு இல்லைன்னு இருக்க கும்பராசிக்காரர் ஒரு சிறு தொகையை உங்களுக்கு கடனா ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பு தரும். அதே பெண்கள் வீட்டுல கல்யாணம் திருமண வயசுல இருக்கு பெண்கள் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சுபகாரியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த தடவை இருக்கு. அது முயற்சி செய்யுங்க. உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ சோ மச் மா. இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் கவிதா கோபிநாத் மேம் நீங்க சொல்லுங்க கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? வணக்கங்க. கும்பராசி நேயர்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோட கும்பராசி நேயர்களுக்கு பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வருடம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு சந்திரன் ராகுவோட ஆரம்பிக்குது. உங்களுடைய ராசியில சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் உருவாகும். ஏற்கனவே அந்த டிப்ரெஷன்ல தானே இருக்கும், இதை வேற புதுசா சொல்றீங்களா, இந்த வருஷம் நீங்க நல்லது சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலம் உண்டு. ஜூன் வரையில கொஞ்சம் உங்களுக்கு எல்லாத்துலயுமே கவனம் தேவை. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயாகட்டும், உங்களுடைய பேச்சு, அதாவது உங்களுடைய நாவடக்கம் கண்டிப்பா தேவை உங்களுக்கு. பிஸ்னஸ்ல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு
கவனம் தேவை. அதே மாதிரி உங்களுக்கு யாருன்னா ஆகல அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணணும், அவங்க எங்கேயோ இருக்காங்க, நீங்க எங்க இருக்கீங்க. நீங்க வரீங்க, வேலை செய்றீங்க, போறீங்க. அது மாரி இருக்கிற இடம் தெரியாம நீங்க நடந்துக்கணுங்க. ஆஃப்டர் ஜூனுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல வருமானம் வரும். ஆனா, அந்த வருமானத்த நீங்க செலவு செய்யக்கூடாது. செலவு செய்யக்கூடாதுன்னா, அபரிதமான ஆசைகள்லாம் தோணுங்க இப்ப. ஏன்னா ராகு வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. பெரிய பெரிய ஐடியா நான் இத பண்ண போறேன். அப்படி பண்ணலாமே, இப்படி செய்யலாமேன்ட்டு பிசினஸ்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கான யோசனைகள் அதிகமாக வந்து அபரிதமா தோணும். தோன்றது எல்லாத்தையுமே நீங்க செய்யக்கூடாது. ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணுங்க. உங்களுடைய தொழில்ல கிடைக்கிற வருமானத்த சேமிச்சு வைக்கணும். இந்த ஜென்ரலாவே கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சேமிப்பு பழக்கம் கொண்டவர்களா தான் இருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு அது அதிகமாவே இருக்கணும். கடன் ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிற கடன தொழில்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி, நீங்க அதன் மூலமா வர வருமானத்த சேர்த்து வச்சு நல்ல முறையில நீங்க வந்து டெவலப் பண்ணிடணும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. 7ல கேது இருக்கிறதுனால உங்கள பார்ட்னர், உங்களுடைய ஸ்பௌஸ் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு உருவாகுங்க. அத வந்து இப்போதைக்கு அத அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க. எந்தவித ப்ராப்ளத்திலயும் அதாவது நான் போய் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, திரும்பவும் மேற்கொண்டு பிரச்சனைய வந்து அதிகப்படுத்திக்காதீங்க. ஸோ நார்மலா நீங்க வரீங்க, அதாவது ஒரு ஒர்க் போறீங்க, வேலை செய்றீங்க, வரீங்க. இது மாரியே இருந்தீங்கன்னா, நல்ல ஆண்டா இது அமையும். ஸோ குடும்பம் நல்லா இருக்கும். ஸோ இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல நிலை ஏற்படும். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம். நன்றி. தேங்க்யூ சோ மச் அக்கா. எனக்கு தெரிஞ்சு இது முடிஞ்சதையும் கோபி மச்சி ஏதோ உங்ககிட்ட தனியா சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க போய் கேட்டுக்குங்க. சோ நெக்ஸ்ட் இதனை தொடர்ந்து வணக்கம் மணிகண்டன் சுப்பிரமணியம் சார், நீங்க சொல்லுங்க கும்பராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? எல்லோருக்கும் வணக்கம். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப இவங்க ஆசைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா யோசிக்க வச்சு கீழே வந்து ரொம்ப அக்குல பாதாகத்துல வந்து தள்ளி விடக்கூடிய ராசியில பார்த்தா கும்பராசி ஒண்ணு. ஏன்னா என்னதான் வந்து உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா ராகு கேது வந்து 3, 6, 10, 11 யோகாதிபதி என்ன கரணம் அவர் எப்படி இருந்தாலும் கோச்சாரத்துல வரக்கூடிய ராகு கேது 1% கூட எந்த ஒரு இதுவும் பண்ணாது, நன்மை பண்ணாதுங்க. அதை நம்பி நீங்க எதுலையுமே இறங்காதீங்க. முக்கியமா இந்த காலகட்டம் சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னா ரொம்ப பிரச்சனையை சந்திப்பீங்க, அகல பாதகத்தை சந்திப்பீங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பாருங்க சனி பகவான் இருக்காரு. அப்ப சனி பகவான் இருக்கும்போது இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க வந்து எந்த இடத்துல வந்து வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து மெயினா பாத்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுல கொஞ்சம் ரொம்ப போராட்டமான இது கொடுத்துரும். வீடு கட்டுறேன், அது பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு அதுலயும் ரொம்ப போராட்டமா கொடுத்துரும். என்னதான் இருந்தாலும் உங்க ராசிக்கு வந்து 2ஆம் இடத்தை பாருங்க. இப்ப வந்து 2ஆம் அதிபதி பாருங்க 6ஆம் இடத்தை உச்சமாகிறாரு. அப்ப இந்த காலகட்டம் மெயினா பாத்தீங்கன்னா பொருளாதார உயர்வு உண்டு. இந்த காலகட்டத்துல வந்து உங்க ராசிக்கு 2, 5 பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை ஆகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல நல்ல புத பகவான் வராரு. என்னதான் புத பகவான் வந்து 2ஆம் இடத்துல நீச்சமானாலும் அந்த காலத்துல 2, 5 பரிவர்த்தனை. அப்ப இந்த காலத்துல பாருங்க பூர்வீகத்தை விட்டு நான் வந்து இடம் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க அந்த 2 மாசத்துக்குள்ள கட்டாயம் நீங்க வந்து மாற்றம் செய்யலாம். ஆனா உங்க ராசிக்குள்ள பாருங்க சந்திரன் ராகு இருக்கு. அப்ப ரொம்ப ரொம்ப மன தடுமாற்றம் கொடுத்தோம். ரொம்ப பாத்தீங்கன்னா மன தடுமாற்றம் கொடுத்துரும். அதனால இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. உங்களுக்கான வழிபாடு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லைன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்துக்கு உங்களுடைய வெயிட் என்னவோ அதை வந்து பாத்துக்கிட்டு அதுக்கு உண்டான நீங்க ஒரு இந்த மளிகை சாமான் அரிசி இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா வருஷம் நீங்க இந்த ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க வருஷம் நீங்க கட்டாயம் அங்க அந்த எந்த முதியோர் இந்த மாதிரி இருந்தாலும் சரி ஒண்ணும் இல்ல நீங்க ஒரு குறிப்பா மளிகை சாமான் அரிசி இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் நீங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திப்பீங்க. நன்றி, வணக்கம்.